இதுபோல நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் சோலி முடிஞ்சு நம்ம நடந்துட்டு இருப்போம். அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்னடா இது இப்படி நடக்குது, இது என்னடா இப்படி பேசுது, இது ஏன்டா இப்படி பேசுறாங்க. ஏன் தெரியுமா? மனசு பாதிக்கப்பட்டுச்சு, மனது பாதிக்கப்பட்டுச்சு. அதனால தான் இன்னைக்கு கடந்த நாளில் ஒரு விசுவாசி சொல்கிறாங்க, பாஸ்டர் நம்முடைய ஆலயத்தில் ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நடந்து வரும்போது, ரோட்டை நடந்து வரும்போது ஹெட்ஃபோனை காதில் வச்சுட்டு மொபைலில் அப்படியே புதுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கமாக இல்லைம்மா உங்களுக்கெல்லாம்? பொம்பளை பிள்ளைகள் ரோட்டை போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்குங்க. உங்கள் ஃபேமிலியினுடைய மேன்மை நஷ்டப்படுது, உங்கள் லைஃப் நஷ்டப்படுது, உங்கள் சந்தோஷம் நஷ்டப்படுது, உங்கள் மனசு பாதிக்கப்படுது, உங்கள் திட்டங்கள் நஷ்டப்படுது. நீங்கள் நடந்து வருகிற 1 அடி 10 அடி 50 அடி கேப்பில் உங்கள் லைஃபுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய 50-80 இன்பங்கள் லாஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மொபைலை புதுக்கி ரோட்டை நடந்து வரும்போது நடக்கிற மனிதனால், பறக்கிற பறவையால், ஊறுகிற எறும்பால், ஓடுகிற வாகனத்தால் உன் வாழ்வுக்கு பயனுள்ள 100க்கு அதிகமான நன்மை பயக்கும் இன்பங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அனுபவங்கள் இல்லாமல் போகிறீர்கள், அறிவற்று போகிறீர்கள், மனித பண்பின் செயல்பாடுகளை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, வேண்டாம். இவ்வுலகத்தின் சாபத்துக்கு ஏதுவான மனதை பாதிக்கக்கூடிய, மனதை நஷ்டப்படுத்தக்கூடிய, படிக்க விடாதபடி, பணிபுரிய விடாதபடி, அம்மா அப்பாவோடு சந்தோஷிக்க விடாதபடி, மனைவி பிள்ளைகளோடு இன்பமாக இருக்க முடியாதபடி, தன் பணியை சொந்தமாய் நேர்த்தியாக செய்ய முடியாதபடி, ஜீவிதத்தின் அனைத்து மேன்மைகளையும் நஷ்டப்படுத்துகிற, மனதை பாதிக்கிற பாதிப்புகளிலிருந்து இன்றே மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார்.